தமிழகத்தில் கனமழை குறையுமா அதிகரிக்குமா என்பது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த மாவட்டங்களில் வலுவான கனமழை பொறுத்தவரை பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக இன்றைய தினங்களில் வானிலை அறிக்கையில் நம்ம சொல்ல போகிறோம். தமிழ்நாடு முழுவதுமாக கடந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமையில நீங்க பார்த்திருப்பீங்க, பல இடங்கள் பல பகுதிகளில் குறிப்பாக சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருந்தது. ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில், இன்னொரு பக்கம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களிலும் மிக கடுமையான பலத்த மழை புரட்டி போட்டதை நம்ம பார்த்தோம். ஏற்கனவே நம்ம முன் அறிவித்தபடி கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் 10 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது. அதே போல நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் வட தமிழகத்தின் கடலோர பகுதிகளிலும் பரவலாக கனமழையானது கொட்டி தீர்த்துள்ளது. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத ஒரு மழை வாய்ப்புகள் நிச்சயமாக தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இனி வரும் நாட்களில் பரவலாக மழை தொடர்ந்து நீடிக்க தான் போகிறதே தவிர மழை குறையாது. ஆனால் அந்த மழை அளவு ஒரு லேசான மழை மற்றும் மிதமான மழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்க முடியும். மிக கனமழை மற்றும் அதி கனமழையாக இல்லாமல் மிதமான மழையாக பகுதியாக தொடரும். அதாவது ஒரு மிக கனமழையோ இல்லை அதி கனமழையோ பதிவாகாமல் ஓரளவு மிதமான மழை பொழிவாக கண்டிப்பாக நமக்கு பதிவாகக்கூடும். ஆகவே எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை தீவிரம் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை நீங்கள் கேளுங்க. மிக கனமழை மற்றும் அதி கனமழையாக இல்லாமல் மிதமான மழை அல்லது ஒரு லேசான மழையாக மட்டும் எதிர்பார்க்கப்படுது. அதிதீவிர கனமழையாக பதிவாகாது. அதி கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்பு கடலோரத்தில் டெல்டாவில் பதிவாகாது. மேற்கு தொடர்ச்சியில் பதிவாகலாம். அதாவது நீலகிரியினுடைய மலைப்பகுதிகள், மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் வேணால் வலுவான கனமழை பொறுத்தவரை வரலாமே தவிர கடலோர மாவட்டங்கள், டெல்டா, உள் மாவட்டங்கள் இங்கெல்லாம் நமக்கு மிதமான மழை அல்லது ஒரு லேசான மழையாக தான் இருக்க போகுது. வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் குறித்து நம்ம பார்க்கலாம். பகலில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக கணிசமாக நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிகரித்தே காணப்படும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை மிக தீவிரமாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்க போகிறது. சில மாவட்டங்களில் சில பகுதிகளில் இடைவெளி விட்டு பரவலாக மழை பொழிவுகள் மிதமான மழையாக இரவு நேரங்களில் எதிர்பார்க்க முடியும். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவாக பதிவாகக்கூடும். அடுத்தபடியாக உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், திருப்பூர் மற்றும் ஈரோடிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் நமக்கு விட்டு பகுதியாக லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுகள் பதிவாகக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மட்டுமல்ல, வட தமிழக உள் மாவட்டத்திலும் லேசானது முதல் மிதமான மழை இரவு நேரங்களில் எதிர்பார்க்க முடியும். பகல் நேரங்களில் வழக்கம் போல வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை சற்றே அதிகரித்தே காணப்படும். மாத இறுதி நாட்களில் பரவலாக மிதமான மழையும் அவ்வப்போது விட்டு பதிவாகக்கூடும். அதாவது இந்த மாத இறுதியில் மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட அனைத்து வட தமிழக கடலோரங்களிலும், தென் மாவட்டங்களிலும், வட தமிழக உள் மற்றும் டெல்டாவிலும் மாத இறுதியில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்னும் அடுத்து வரக்கூடிய சிறிது நாட்களுக்கு மழை தீவிரம் சற்று குறையதான் போகிறது. ஓரிரு மாவட்டங்கள், அதாவது இப்போ அடுத்த நாளை முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை தீவிரம் ரொம்ப குறைஞ்சி போயிடும். இன்றைக்கே நிறைய இடங்களில் மழை தீவிரம் இருந்திருக்காது. நாளைய தினங்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக நமக்கு மழை தீவிரங்கள் குறைந்து கொண்டே இருக்கும். அதாவது ஒரு 5லிருந்து 6 மாவட்டங்கள் மழை வரை இனி வரும் நாட்கள் எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், அதுக்கப்புறம் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு என இந்த மாவட்டங்கள் முழுவதுமாக மாத இறுதியில், ஆகஸ்ட் இறுதியில் மிதமான மழையும் செப்டம்பர் முதல் வாரத்தில் சற்று கனமழையாக பதிவாகக்கூடும். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டம், லேசான மழைக்கு வாய்ப்பு. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக
லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதிக மழை கிடையாது. மிக கனமழை, அதி கனமழைலாம் இல்லாமல் சாரல் அல்லது மிதமான மழை ஒரு 15 நிமிடம் அல்லனா ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இப்போ புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூரில் ஆங்காங்கே சில இடங்களில் பகுதியாக மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும். பெரிதளவு மழை எதிர்பார்க்க முடியாது. அதேமாதிரி தென் மாவட்டங்களிலும் லேசானதுலேருந்து மிதமான மழை பொழிவு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் பெரும்பாலும் மழை இருக்காது. அப்படியே மழை வந்தாலும் பகுதியாக 1 அல்லது 2 இடங்களில் மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள், குறிப்பாக நாலுமுக்கு, காக்காட்சி, ஊத்து, மாஞ்சோலை இந்த பகுதிகளில் வேணால் அதிக மழை கிடைக்கலாமே தவிர மற்ற இடங்கள் நகர பகுதிகளில் மிதமான மழை அல்லது ஒரு லேசான மற்றும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும். பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக இனி வரும் நாட்கள் அதிகரிக்க தொடங்கிடும். எங்கே அப்படின்னா தென் மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து பகல் நேர வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. லேசான மழையும் அவ்வப்போது பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் மிதமான மழை தொடரும். வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், உதகமண்டலம் இது போன்ற இடங்கள் மலை பகுதிகளில் சற்று மழை வாய்ப்பு. தேனி மாவட்டம் பெரியாறில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. நிறைய பேர் தேனி மாவட்டங்களில் மழை வருமா ப்ரோன்னு கேட்குறீங்க. தேனி மாவட்டங்களில் மிதமான மழை தொடரும். ஏற்கனவே நமக்கு பெரியாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தேனி மாவட்டங்களில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகி இருக்கிறது. அடுத்ததாக செப்டம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை அதிகரிக்கும். அடுத்த மழை தேதி பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. செப்டம்பர் முதல் வாரத்தில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை திருச்சி 38.3 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 38.3 டிகிரி செல்சியஸாக அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு கோயம்புத்தூர் 10 சென்டிமீட்டர் மழையாக பதிவாயிருக்கு. எங்கே அப்படின்னா இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தெற்கு பகுதி சொன்னோம் இல்லையா, நாலுமுக்கு, குறிப்பாக கோயம்புத்தூர் தெற்கு பகுதியில் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் இந்த இடத்துல 10 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் இந்த அவலாஞ்சி, குந்தா, உதகமண்டலம் இது போன்ற இடங்கள்ல நமக்கு ஒரு 7 சென்டிமீட்டர் மழை வரையும், சென்னையில் பல்வேறு பகுதிகள் நகர பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழை வாய்ப்புகள் பதிவாகியிருக்கிறது. இதெல்லாம் எப்பொழுதுங்க பெய்த மழைன்னு சொல்லி கேட்குறீங்களா? கண்டிப்பாக அதை நம்ம சொல்கிறோங்க. திங்கட்கிழமை அன்று பெய்த மழை பொழிவு, திங்கட்கிழமை மாலை இரவு நேரங்களில் பெய்த மழை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். தேனி மாவட்டம் 4 சென்டிமீட்டர், செங்கல்பட்டு 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலியில் 3 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. திருநெல்வேலியில் அந்த மேற்கு பகுதி நாலுமுக்கு, மாஞ்சோலை, காக்காட்சி இந்த பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையும், அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்டம் 3 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் 3 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டரும், ஈரோடு மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும், திருப்பூர் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும், சேலம் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திலும் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. இனி அடுத்து வரும் நாட்களிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழையாக நிச்சயம் எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.